சாலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கோபால் சுவாமி அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் தொடங்கப்படுவதற்கு முன்பே பலகட்ட போராட்டங்கள் நடந்துச்சு. ஆளக்கூடிய திமுக அரசே இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, வழக்குகள் போட்டாங்க, போராட்டங்கள் நடத்தினாங்க. இப்போ இறுதியா எஸ்ஐஆர் முதல் கட்ட பணி நிறைவு பெற்றிருக்கு. வரைவு வாக்காளர் பட்டியலாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 97,37,000 வாக்காளர்கள் வரைவு பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இதுல இறந்த வாக்காளர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் உள்ளிட்ட வாக்காளர்கள் இதுல நீக்கப்பட்டிருக்கிறதா ஒரு கணக்கு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? சரியா தான் நடந்திருக்கு. சற்றேறக்குரிய ஒரு 50 லட்சம் 60 லட்சம் வரும்னு பார்த்தேன். 97 லட்சம்ங்கிறது கொஞ்சம் அதிகமான ஃபிகர் தான். ஆனால் அதுக்கு காரணங்கள் பார்த்தா புரியும். ஏன்னா இதில் 3 கேட்டகரி சொன்னீங்க. ஒன்று ஷிஃப்டட், 66.4 லட்சம். ஆப்சண்ட், அதில் ஆப்சண்ட்டும் வந்துடுறது. அதுக்கப்புறம் இறந்து போனவர்கள் இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்காங்க சொல்லி அது 26.9 லட்சம் சொல்லியிருக்காங்க. இது தவிர டியூப்ளிகேட்னு 3.98. டியூப்ளிகேட்டை பற்றி ஒன்றும் கொஸ்டின் வராது, இறந்தவர்கள் பற்றியும் கொஸ்டின் வராது. ஆனால் அதில் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறோம் உங்களுக்கு. இறந்தவர்கள் வீதாச்சாரம் தமிழ்நாட்டில் உள்ளதை எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம். 5 கோடி பேருக்கு 3.5 லட்சம், 3.5 லட்சம் இறந்து போக வாய்ப்பு உண்டு. அதான் ஒரு 2011 2020 வரல சமயத்துக்கு அவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு அதுலேருந்து 1000க்கு இத்தனை பேர் இறந்து போவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. அதுபடி பார்த்தோம்னா இப்போ 26.9 லட்சம்ங்கிறது 3.5 லட்சம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா சற்றேறக்குரிய 7-8 வருஷமா இறந்தவர்களுடைய பெயர் நீக்கப்படவில்லை என்று தெரியுது. இல்லாட்டா 26 லட்சம் வராது. 26 லட்சம் ஒரே வருஷத்துக்கு போயிடல. இது ஒரு பக்கம். அதனால இறந்தவர்கள் வாக்காளர் பட்டியலில் இருக்கா, அவங்க நீக்கினா அதுலயும் ஒன்றும் கொஸ்டின் கிடையாது. இப்போ கொஸ்டின் எதை பத்தினா, எதை பத்தி விவாதிக்க வேண்டியது அல்லது தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னா 66.4 லட்சம் இடம்பெயர்ந்தவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள் அல்லது ஆப்சென்ட்னு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் விஷயம் வரும். இந்த எஸ்ஐஆருக்கு முன்னாடி அதை பற்றி சில ஆட்சேபங்கள், அதை பற்றி ஒரு அச்சுறுத்தும் வகையான சில விஷயங்கள்லாம் வெளில எல்லாரும் சொன்னாங்க. யாரு என்னன்னு அதுல போகாம வந்தாங்க. அதுல அதை எதிர்க்கவும் செய்தார்கள். ஆனா இது முடிந்த பிறகு ஒரு இப்போ 19ஆம் தேதி அன்னைக்கு அது வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு 23, 24 தேதி. இதுவரையில பெரிய அளவுல ஒரு ஒரு விரோதமோ அல்லது இதுக்கு ஒரு தவறுடோ கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படின்னு தோணுது. ஏன்னா இன்னும் 2-3 நாள் கொடுக்கணும் அவங்களுக்கும், இவங்களுக்கும், அரசியல் கட்சிக்கும் அதெல்லாம் காப்பி தான் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்க முடியாத ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்தந்த வாக்காளர் தாம் செக் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. அதுல உங்க எபிக் கார்டு நம்பர், அடையாள அட்டை, எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குற அடையாள அட்டை நம்பரை போட்டீங்கன்னா பேர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆப்சென்ட்னு ஒரு கேட்டகரி இல்லைன்னா அவர்கள் இந்த படிவத்தை, முன்னாடி கொடுத்த படிவத்தை திருப்பி கொடுக்காமல் இருந்திருக்கலாம், ஊர்ல இல்லாம இருந்திருக்கலாம். அதனால இது வரலன்னு ஆப்சென்ட் போடலாம். அக்கம் பக்கத்துல விசாரிச்சு அவர் சொல்லியிருக்கலாம், இவங்க பெர்மனண்டாக விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதனால அவங்க அந்த கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதான் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில போட்டிருக்காங்க. அப்போ ஆனா அக்கம் பக்கத்துல உள்ள சொன்ன தகவல் தவறா இருந்துன்னு வச்சுக்கோங்க. இல்ல அவர் ஒரு வருஷத்துக்கு தான் போனாரு, இப்ப வந்துட்டாரு அப்படின்னா அவர் இப்போ இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொண்டு கொடுக்கலாம். கொண்டு கொடுத்து அடுத்த மாசம் 19 தேதி வரல, ஜனவரி மாசம் 19 தேதி வரல இது சமயம் கொடுத்துருக்காங்க, செய்யலாம். அல்லது தவறாக நீக்கப்பட்டவர்கள்னு ஒரு கேட்டகரி வச்சுக்கோங்களேன். அதாவது ஒண்ணு அதை அப்லோட் பண்ற தவறு வரலாம்,
நிறைய ஃபார்ம் வச்சு பண்றச்சு ஏதாவது ஒரு இடத்துல தவறு வரலாம். அல்லது கேள்விப்பட்டு இவங்க விசாரிச்சதுல வந்து தவறுதலான இன்ஃபர்மேஷன்னால அவங்கள பத்தி சரியான இன்ஃபர்மேஷன் கிடைக்காதனால அவங்க டெலீட் பண்ணிருக்கலாம். அவங்க வந்து கேட்கலாம். இதுக்கு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு இடம் இது கொடுத்துருக்கிறதுனால அந்த வாக்காளர் பட்டியலாம் கொடுத்துருக்கிறதுனால அவங்களும் இதை பத்தி விசாரிச்சு எங்க தவறாக நீக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க அதை ரைஸ் பண்ணுவாங்க, இஷ்யூ பண்ணுவாங்க. நீ வரல, ரொம்ப பெரிய அளவுல வரல, அதனால சற்றேறக்குறைய. அது தவிர இந்த மொத்த ப்ரொசீஜரும் போது 2,20,000 பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ஒவ்வொரு பார்ட்டியும், டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் எல்லா பூத்துலயும் போட்டிருக்காங்கன்னு தோணுது. மற்றவங்க குறைச்சலா போட்டிருக்காங்க. ஆனா 2,20,000 பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் கட்சிகளுக்காக கட்சிகளால் நியமிக்கப்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள், அவரிடம் பார்த்திருக்காங்க. அதனால பெரிய அளவுல தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்க சில தவறுகள் இருக்கலாம். அதனால அதை பார்த்தீங்கன்னா ஒருவேளை ரொம்ப மிஞ்சி போச்சுன்னா ஒரு 2-3 லட்சம் 3 லட்சம் அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரெஷ்ஷா வரலாம், புது அப்ளிகேஷன் வரலாம். எங்க பேரு தவறாக விடுபட்டு போய்விட்டது என்று சொல்லி வரலாம். இது தவிர அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1/1/2026 யார் 18 வயசு பூர்த்தி பண்றாங்க அவங்களும் அப்ளிகேஷன் கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதுவும் வரும். இந்த 2 கேட்டகரி வரும். அதனால ஐ மீன் வாட் வி கேன் சே மேனேஜபிள் ப்ராப்ளம் தான். பெரிய பெரிய அசம்பாவிதமாக எதுவும் நடந்து விடவில்லை, மேனேஜபிள் ப்ராப்ளம் தான். அதாவது சார், இந்த எஸ்ஐஆர் பணியை வந்து தேர்தல் ஆணையம் சிறப்பா செஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, பீகார்ல நடத்தினதுக்கு அப்புறம் அந்த அனுபவத்துல சில பல மாறுதல்கள் செய்திருக்கிறார்கள், நல்லபடியா செய்திருக்கிறார்கள், அப்படிதான் சொல்றோம். இதுல வந்து இங்க சாதாரணமாவே வந்து தமிழ்நாட்டுல ஸ்டாஃப் வந்து மச் பெட்டர் எஜுகேட்டட், மச் பெட்டர் இன் தேர் ஒர்க். அதனால ஒரு மற்ற இடத்தை விட இங்க இன்னும் சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அது இப்போ ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால எல்லாருமே சேர்ந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களோட ஒத்துழைப்பு மூலம் கிடைச்சி செய்யறதுனால தவறுகள் இல்லாம, அதாவது மிக குறைந்த அளவில் தவறு உள்ளபடி வேலை முடிஞ்சிருக்குன்னு நிச்சயமா சொல்ல முடியும். சில சந்தேகங்கள் இருக்கு சார், அதை உங்ககிட்ட நிவர்த்தி பண்ணலாம்னு நினைக்கிறோம். அதாவது கிட்டத்தட்ட இப்ப 97 லட்சம் வாக்காளர்கள் வந்து இந்த வரைவு வாக்காளர் பட்டியல இருந்து விடுபட்டு இருக்காங்க. இதுல வந்து இறந்த வாக்காளர்கள் சொல்லி ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் வந்து நீக்கியிருக்காங்க. இப்போ இறந்த வாக்காளர் பட்டியல ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு நபருடைய பெயர் விடுபட்டு இருக்கு அப்படின்னா அவர் அடுத்ததுதான் செய்ய வேண்டிய பணி என்ன சார்? ஃபார்ம் நம்பர் 6 ஃபில்அப் பண்ணி தவறு நடந்திருக்குன்னு சொன்னா போறோம், அவ்வளவுதான். வேற அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒண்ணும் காரணமே இல்லை. ஓகே, இந்த 19ஆம் தேதி வர ஜனவரி 19ஆம் தேதிக்குள்ள யார் யாரெல்லாம் விடுபட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்க செக் பண்ணிட்டு எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவர் பெயர் விடுபட்ட ஒரு லிஸ்ட்ல இருந்ததுன்னா அவங்க ஒரு அப்ளிகேஷன் போட்டுடலாம். விடுபட்ட ஒரு லிஸ்ட் என் பேருக்கு தவறாக இருக்கு, இப்ப ஃப்ரெஷ்ஷா பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறேன். சார், இன்னொரு சந்தேகம் இருக்கு சார். இப்போ சமீபத்துல கடந்த ஒரு 2-3 மாதம் 6 மாதத்திற்கு உள்ளாக ஒருவர் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு வீடு மாறி போயிட்டாரு. இப்போ இன்னைக்கு பிஎல்ஓஸ் வந்து அவங்களை செக் பண்ணும்போது அவங்க ஷிஃப்டட் ஆயிட்டாங்க. பட் அவங்களுக்கு அந்த ஃபார்ம்ஸை கொடுக்க முடியல, என்யூமரேஷன் ஃபார்ம்ஸ் வந்து அவங்ககிட்ட கொடுக்க முடியல. ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு, அதாவது அவங்களுக்கு எந்த விதமான ப்ரூஃப் இல்லை, அதாவது ஆதார கரெக்ட் பண்ணல, ரேஷன் கார்டு மாத்தல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு சிலர் இருப்பாங்க. ஒரு சில 1000 பேரோ 1,00,000 பேரோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க எல்லாம் என்ன பண்றது? மீண்டும் ஒரு தடவை அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கணும். அவங்க என்கொயர் பண்ணுவாங்க. அந்த என்கொயரிங் போது அவங்க உள்ள விஷயங்கள் சொல்லி வேற ஏதாவது என்ன அடையாள அட்டைகள் கொடுக்க முடியுமோ அதை அப்ரூவ் பண்ணிருக்கிறதோ அதை கொடுத்தீங்கன்னா அவங்க ஒத்துக்குவாங்க. அதுல ஒன்றும் கஷ்டம் இருக்கக்கூடாது. இல்ல சார், அதுல அந்த இருக்கக்கூடிய இடத்திற்கு தேவையான ஒரு எவிடன்ஸ் இல்ல. அவர் வந்து பழைய இடத்துக்கான அடையாளம் மட்டும்தான் பாருங்க. அது வந்து நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குங்க. அதுக்கு நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு ஆதாரம் அப்படிங்கிறது அவங்க விசாரிச்சாலே போறோம். எங்க என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஒரு பில்டிங்ல நீங்க மாத்திரம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒருத்தர் எவிடன்ஸ் கொடுக்கறது கிடையாது. பிராக்டிக்கலா இதை அப்ரோச் பண்ணுவாங்க.
நீங்க ஒரு பில்டிங்ல வந்து 10 பிளாட் இருக்கு, 20 பிளாட் இருக்கு, 100 பிளாட் இருக்கு, பக்கத்து பிளாட் இருக்கவங்க கேட்பாங்க. தவிர நீங்க வேற எதுவும் காமிக்கலாம். இந்த மாதிரி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கலாம். ஒண்ணு நீங்க அந்த பிளாட்டை வாங்கியிருக்கலாம், அல்லது நீங்க அந்த இடத்துக்கு வந்ததுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டிருக்கலாம். வந்து 2 மாசம் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு, ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் கட்டிருக்கலாம். வேற ஏதாவது அந்த மாதிரி உங்களுக்கு லெட்டர்ஸ் வந்திருக்கலாம் உங்களுக்கு. ஸோ வந்து கேட்கறவங்களும் ப்ராக்டிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அவங்களும் ஒரு பார்த்து தீர்மானம் பண்ணி சரி. தவிர நீங்க பழைய இடத்துல எங்க இருந்தீங்களோ அதனோட ரெஃபரன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அது அவங்க செக் பண்ண முடியும். அதை நீங்க ஏன்னா அந்த எலக்ட்ரோல் ரோல், பழைய எலக்ட்ரோல் ரோல் அவங்கள்ட்ட இருக்கும். வேணும்னா அவங்க செக் பண்ணிக்க முடியும். நீங்க வந்து அந்த இடத்துல இருந்தீங்க, அதுக்காக உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க, அது திரும்பி வராதனால, நீங்க இடம் மாறி இருந்தாங்க, திரும்பி வராதனால அவங்க பேர் அங்கேருந்து எடுத்துட்டாங்கிறது அந்த விஷயம் அவங்களுக்கு புரியப்படும். அதனால இதுல ஒன்றும் பெரிய கஷ்டம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. கொஞ்சம் என்கொயரி பண்ண வேண்டிய ஸ்டாஃப் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஸ்டாஃபும் வந்து நான் சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஸ்டாஃப் வந்து நல்லா தீவிரமா ஆராய்ச்சி சரியா பார்த்து பண்ணுவாங்க. அந்த அந்த திறமை அவர்கள் இருக்கிறது, அந்த பொறுமையும் இருக்கு, பண்ணுவாங்க. அதே மாதிரி சார், இந்த இரட்டை வாக்குப்பதிவு உள்ள சில வாக்காளர்கள் இருப்பாங்க. அவங்க 2 இடத்துலயுமே நீக்கப்பட்டிருந்தால் அவங்க அடுத்து செய்ய வேண்டிய பணி என்ன சார்? ஃப்ரெஷ்ஷா அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டியதான். ரெண்டு இடத்தையும் நீக்க மாட்டாங்க. ஏன்னா எந்த இடத்தை அவங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தாங்களோ, இப்ப ஒரு ஒரு ஒருத்தர் பேர் வந்து 2 இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 இடத்துலயும் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஒரு இடத்துல ஃபார்ம் திரும்பி வந்திருக்காது, ஒரு இடத்துல ஃபார்ம் திரும்பி வரும். அதனால எந்த இடத்துல ஃபார்ம் திரும்பி வருதோ அங்க வச்சுப்பாங்க, இன்னொரு இடத்துல டெலிஷன்ல வந்துடும். அதனால 2 இடத்துலயும் அது நீக்கப்படும்ங்கிறது அது சரியான விஷயம் இல்லை. அது அந்த மாதிரி நடைபெறாது. சார் இன்னொரு கேள்வி சார், இப்போ பிஎல்ஓஸ் வந்து எனக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை கொடுத்தாரு, எனக்கு பெரிய ஃபார்ம் கொடுத்துட்டாரு. நான் இது வரைக்கும் ஃபில்அப் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா 2 முறை எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. அந்த டைம் கூட நான் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கல. என்கிட்ட தான் இருக்கு அந்த ஃபார்ம். இனி நான் அந்த ஃபார்மை யூஸ் பண்ண முடியுமா, இல்ல வேற ஃபர்தரா நியூ ஃபார்ம் 6 தான் யூஸ் பண்ண முடியுமா? நியூ ஃபார்ம் 6 தான் சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஃபார்மை கொண்டு போயிட்டு அதுல உள்ள விஷயத்த இது பண்ணி அங்க போயிட்டு நீங்க அந்த இடத்துக்கு போய் எங்க இடத்துல கொடுக்கணுமோ அங்க போயிட்டு ஃபார்ம் 6 எடுத்து, ஏன்னா இதுல வந்து ஃபார்ம் 6க்குள்ள எல்லா விஷயமும் அதுல வந்துடுது. இந்த முன்னாடி கொடுத்த ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு பாருங்க, அதுல எல்லாம் வந்துடுது. அதையே வச்சு நீங்க காப்பி பண்ணி 2 கொடுக்கலாம். சரி சார், ஓகே சார். இறுதியா ஒரு கேள்வி சார், அதாவது இப்போ இந்த இறந்தவர்களுடைய எண்ணிக்கையில அதிகப்படியான பேர் வந்து 50 வயதுக்கு கீழ்பட்ட உள்ளவங்க தான் இறந்ததா அந்த தகவல்ல கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்தியனுடைய கல்ச்சர்ஸ் படி டெத்தோடைய அந்த ஏஜுக்கு வந்து கம்மி அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு? அது கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தாலும் தெரியும். ஏன்னா எந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ. அதாவது இப்போ நிறைய இடத்துல நாம வயசு கேட்குறீங்க நீங்க, அவங்க முன்னாடி 15 போது வயசை கரெக்டா சொல்லாம இருந்திருக்கலாம். ஒரு 50 இருக்குங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்களே இன்னமும். படித்தாலும் படிப்பறிவு இருந்தாலும் வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இருக்குங்க, ஒரு தோராயமா 50 இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி செலவெல்லாம் ஏற்பட்டிருக்கலாம். பட் இதுல ஒரு இறங்கி பார்த்தாதான் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு என்ட்ரியும் பார்த்தாதான் என்ன விஷயம்னு புரியும். ஒரு மேலெழுந்த மாதிரியா அதை பண்றது 50 வயசுக்கு கீழ்பட்டவங்க நிறைய இறந்தது மாதிரி காமிச்சிருக்கு, தெரிய இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிய வருது. இது தவறா இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அந்த அந்த யூகத்தின் அடிப்படையில் சொல்லி இருக்கிறத செக் பண்ணாதான் விஷயம் புரியும். ஓகே சார். சார், தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் தொடங்குறதுக்கு முன்னுக்கிட்டு எல்லாரும் பீகார் ஒரு முன் உதாரணமா வச்சு பீகார்ல 60,000 பேர் நீக்கிட்டாங்க, அதனால தமிழ்நாட்டுல நிறைய பேர் நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் சொன்னாங்க. ஆனா உண்மையா அந்த எஸ்ஐஆர் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 97 1 crore அப்படின்னு வச்சுக்கலாம், 1 கோடி பேர் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. பட் எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் எழவில்லை. இருந்த போதும் இது வந்து ஒரு சரியான முறையில நடந்திருக்கு அப்படின்னு நீங்க தேர்தல் ஆணையர், முன்னாள் தேர்தல் ஆணையரா நீங்க சரியான முறையில் நடந்தது அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நிறைய விஷயங்கள், உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு விஷயம் சொல்லி வருவேன். இப்போ ஒவ்வொரு வருஷமும் இப்ப நான் ஒரு உதாரணம் காமிச்சேன் உங்கள்கிட்ட. 26.9 லட்சம் இறந்தவர்கள் பெயர் பட்டியல் இருக்குதுன்னா சற்றேறக்குரிய 8 வருஷத்துக்கு 7-8 வருஷத்துக்கு இறந்தவர்கள் இந்த வாக்காளர் பட்டியலில் நீக்கப்படவில்லைங்கிறது சொல்ல முடியும். அது அதனோட உண்மையான தாத்பரியம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த சமயத்துல வந்து வீட்டுக்கு வீடு செக் பண்றது இல்ல.
செக் பண்ணாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வீட்ல இருக்கவங்க சொல்லலைன்னா அவங்களுக்கு தெரியாது. இப்ப எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. அதோட போயிடும். ஓகே. ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னா, அத உடனே நம்ம சொல்றது இல்ல. அந்த மாரி ஒரு ஒரு ஏற்பாடும் இல்ல. அதாவது ஆட்டோமேட்டிக்கா இது வந்து எலக்ட்ரோல் ரோல்ல அந்த விஷயம் யார் இந்த எலக்ட்ரோல் ரோல் வச்சுக்கிறாங்களோ, அவங்களுக்கு இந்த விஷயம் போகும்படியான ஒரு ஒரு ஏற்பாடு நம்ம செய்யல. செய்ய முடியும். இனிமே செய்ய முடியும். ஏன்னா, இப்ப இறந்தவர்கள வந்து ஸ்மசானத்துக்கு கொண்டு போறச்ச அங்க வந்து அவர பத்திய விவரங்கள் கேட்டு அதுல ஆதார் நம்பரையும் கேட்கறாங்க. ஆதார் நம்பர் இருந்தா அத கேட்கறாங்க. இப்ப ஆதார் நம்பரோட சர்டிபிகேட் இஷ்யூ பண்றாங்க. இந்த சர்டிபிகேட் வந்து இதுக்கு முனிசிபல் கார்ப்பரேஷனுக்கோ போகுது. அப்ப என்ன செய்யணும்னா, அந்த ஆதார் நம்பர் எடுத்து வாக்காளர் பதிவு செய்யும் அதிகாரி இருக்கிறாரு, வாக்காளர் சேர்க்கும் பதிவு செய்யும் அதிகாரி இருக்காரு, அவருக்கு இதை அனுப்பி வைக்கணும். நேற்றைய தேதியில இந்தந்த ஏரியால என்ன இறந்து போயிட்டாங்கன்னா சிஇஓக்கு அனுப்பிச்சிங்கன்னா அவர் வந்து அந்தந்த எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸருக்கு அனுப்பிச்சு வச்சாருன்னு வச்சுக்க. அதன் அடிப்படையில் அவர்கள் வந்து ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம். இந்த மாதிரி இந்த வாக்காளர் இந்த வீட்டுல இந்த வாக்காளர் இருந்தால் அவர் இறந்தவற்றாக தகவல் இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணு அந்த வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பலாம். நோட்டீஸ் அனுப்பிச்சு அதில் கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா உடனுக்குடன் அதை நீக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ பெருகி இருக்கின்றன. ஏன்னா இந்த 10-20 வருஷத்துல நிறைய இந்த மாதிரி எலக்ட்ரானிக் மெத்தட் ஆஃப் ஐடென்டிபிகேஷன் அண்ட் ட்ராக்கிங் எல்லாம் முடியுது. ஸோ ஆதார் வச்சு இந்த காரியம் செய்ய முடியும். அதே மாதிரி புலம்பெயர்ந்தவளும் இனிமே காலகட்டத்தில் எல்லாருடைய ஆதார் நம்பர்களும் வந்து இதுல வாக்காளர் பட்டியலில் எடுத்துட்டு கொண்டு வந்துட்டோம்னா ஒரு புலம்பெயர்ந்த ஒரு இடத்துல இருந்து இப்போ உதாரணத்துக்கு வச்சுங்க, தஞ்சாவூர்ல இருந்து கோயம்புத்தூர் போறான்னு வச்சுங்க. கோயம்புத்தூர்ல தன்னை பதிவு பண்றதுக்கு அவர் அப்ளிகேஷன் போடுறச்சு அங்க வந்து தன்னோட ஆதார் அட்டைய நம்பர் கொடுத்து முன்னாடி நான் தஞ்சாவூர்ல இருந்தேன் அப்படின்னு எழுதிட்டான்னு வச்சுங்க. இவங்க உடனே அந்த ஆதார் நம்பர் அவர் தஞ்சாவூர்ல இருக்கேன்னு சொல்லாட்டா கூட நான் முன்னர் வாக்காளராக பதிவு செய்யப்பட்டிருந்தேன் அது மாத்திரம் சொன்னா கூட போதும். சொன்னா அந்த ஆதார் அட்டை நம்பரை வச்சிருந்து இவங்க தமிழ்நாடு பூரா உள்ள எல்லா இதையும் அலசி எங்க இருந்தாரு கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். தஞ்சாவூர் தாசில்தாருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்க இன்னார் வந்து இந்த இடத்த விட்டு மாறி போயிட்டாரு, இங்க நாங்க பதிவு செய்து விட்டோம், அங்க செய்த பதிவை நீக்குங்கள் என்று சொல்லி எழுதணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. இது கண்டிப்பா செய்ய முடியும். அது செஞ்சீங்கன்னா இந்த அளவுக்கு மாற்றங்கள் வராது. ஓகே சார். சார் ஒரு 10 ஆண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டுல ஒரு சுத்தமா, அதாவது ஒரு ஜனநாயக திருவிழாவை சந்திக்கக்கூடிய ஒரு சுத்தமான வாக்காளர் பட்டியலா இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் இந்த பட்டியல் இருக்கும் அப்படின்னு நீங்க கருதுறீங்களா சார்? நான் அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட டெசிஷன் தான் கோட் பண்ணுவேன். 1983 சுப்ரீம் கோர்ட்ல போய் ஏதோ வெஸ்ட் பெங்கால்னு ஒரு கேஸ் கேஸ் வச்சவர் என்ன சொன்னார்னா, எலக்ட்ரோல் ரோல் வந்து 100% கரெக்டா இல்லை, அதனால எலெக்ஷன் வைக்கப்படாதுன்னாரு. சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க எந்த ஒரு கணத்தை எடுத்துனாலும் அந்த நேற்றுக்கு ப்ரிப்பேர் பண்ண எலக்ட்ரோல் ரோல் இன்னைக்கு அதுல வந்து 100% கரெக்ட். நேற்றுக்கு 100% இருக்கலாம், இன்னைக்கு 100% இருக்காதுன்னாங்க. ஒரே உதாரணம் சொல்றேன். எங்க பில்டிங்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க 2 நாளைக்கு முன்னாடி. இந்த சமாச்சாரம் போய் அவங்க வந்து 19ஆம் தேதிக்குள்ள அதை எடுத்தாங்கன்னா இதை பொறுத்தவரையில அந்த ரோல் கரெக்டா இருக்கும். அது மாதிரி நிறைய நடக்க வாய்ப்பு இல்லைன்னா இடம் மாறி போகலாம், இறந்து போகலாம், வேற விதமான மாற்றங்கள் வரலாம் இல்லைங்களா? அதனால எந்த ஒரு கட்டத்திலையும் 100 விழுக்காடு அந்த எலக்ட்ரோல் ரோல் சரியா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு விதத்துல முன்ன இருந்த தவறுகள் எல்லாம் பெரும்பாலும் நீக்கப்பட்டு விட்டன. அதனால் சற்றேறக்குரிய 90 விழுக்காடு 95 விழுக்காடு சரியான எலக்ட்ரோல், 99 கூட சொல்லலாம் நீங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம் சார். நன்றி.